வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கோவா முதல்வராக லட்சுமிகாந்த் பர்சேகர் பதவியேற்பு. மத்திய அமைச்சரவை ஞாயிறன்று விஸ்தரிப்பு. பாம்பாற்றில் அனுமதியின்றி அணை கட்டும் கேரளா. தடுத்து நிறுத்த பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். கங்கையில் தூய்மை பணியை துவக்கினார் பிரதமர் மோடி. தூய்மை இந்தியா திட்டத்தில் யூபி முதல்வர் அகிலேஷ் உள்ளிட்ட 9 பேரை நியமித்து அழைப்பு. விரிவான செய்திகள். மனோகர் பாரிக்கர் ராஜினாமாவை தொடர்ந்து கோவா மாநில புதிய முதல்வராக லட்சுமிகாந்த் பர்சேகர் பதவியேற்றுக் கொண்டார். மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் கோவா முதல்வர் பதவியை மனோகர் பாரிக்கர் சனிக்கிழமையன்று ராஜினாமா செய்தார். பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பிரியா விடை பெற்ற பாரிக்கர் தனது ராஜினாமா கடிதத்தை கவர்னர் மிருதுளா சின்ஹாவுக்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் கோவாவின் புதிய முதல்வர் யார் என்பதில் போட்டி ஏற்பட்டது. சுகாதார அமைச்சராக உள்ள லட்சுமிகாந்த் பர்சேகருக்கும் தற்போதைய துணை முதல்வர் பிரான்சிஸ் டிசோசாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று நண்பகலில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இக்கூட்டத்தில் மேலிட பார்வையாளர்களாக எடியூரப்பா, ராஜீவ் பிரதாப் ரூடி, பாரதிய ஜனதாவின் 21 எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். கோவா மாநில முதல்வர் பதவிக்கு பிரான்சிஸ், லட்சுமிகாந்த், ராஜேந்திர அர்லகர் உள்ளிட்ட பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. இறுதியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த லட்சுமிகாந்த் பர்சேகர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் மாலை 4 மணி அளவில் ராஜ்பவனில் நடந்த விழாவில் கோவா புதிய முதல்வராக லட்சுமிகாந்த் பர்சேகர் பதவியேற்றார். அவருக்கு மாநில கவர்னர் மிருதுளா சின்ஹா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். ஞாயிறன்று மத்திய அமைச்சரவை விரிவுபடுத்தப்படுகிறது. கோவா முன்னாள் முதல்வர் மனோகர் பாரிக்கர், பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் முக்தார் அப்பாஸ் நக்வி உள்ளிட்டோர் புதிய அமைச்சர்களாக சேர்க்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சரவையை மாற்றியமைக்க திட்டமிட்டு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியுடன் இதுகுறித்து விவாதித்துள்ளார். அமைச்சர்களின் துறைகள் மாற்றம், புதிதாக அமைச்சர்கள் சேர்ப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க பாரதிய ஜனதாவின் பார்லிமெண்டரி குழு கூட்டம் டெல்லியில் சனிக்கிழமையன்று கூடியது. வாரணாசியில் உள்ள பிரதமர் மோடி டெல்லி திரும்பிய பிறகு இதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டது. ஞாயிறன்று விரிவுபடுத்தப்படும் மத்திய அமைச்சரவையில் கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர், பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் முக்தார் அப்பாஸ் நக்வி, பீகார் எம்பி கிரிராஜ் சிங் உள்ளிட்டோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவசேனா மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளுக்கும் மத்திய அமைச்சரவையில் கூடுதல் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும் என்று கருதப்படுகிறது. மனோகர் பாரிக்கருக்கு மத்திய ராணுவத்துறை பொறுப்பு வழங்கப்பட உள்ளது. தமிழக அரசின் அனுமதியின்றி பாம்பாற்றில் கேரள அரசு புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு சனிக்கிழமையன்று ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். கேரள அரசு பட்டிச்சேரியில் 2 TMC அளவுக்கு நீரை தேக்கும் வகையில் 26 கோடி ரூபாய் செலவில் பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சிப்பதாக தகவல் வந்துள்ளதாகவும் அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டுள்ளதாகவும் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் காவிரி நீர் வழித்தடத்தில் அமைந்துள்ள அமராவதி அணையை நீராதாரமாக நம்பியுள்ள விவசாயிகள், பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர் என்று தெரிவித்துள்ள பன்னீர்செல்வம், தமிழக அரசின் அனுமதியின்றி காவிரி மேலாண்மை வாரியத்திடம் தெரிவிக்காமல் எந்த நடவடிக்கைகளையும் கேரள அரசு எடுக்கக்கூடாது என்ற விதிமுறையை நினைவுபடுத்தியுள்ளார். தமிழகம், கேரளா ஆகிய 2 மாநிலங்களுமே காவிரியை ஆதாரமாக கொண்டு எவ்வித திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது என்று காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டுள்ளதையும் பன்னீர்செல்வம் மேற்கோள் காட்டியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு கேரள அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும், அணை தொடர்பான விவரங்களை தமிழக அரசுக்கு கேரள அரசு தர வேண்டும் என்று உத்தரவிடவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது போல் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்குமுறை கமிட்டியை அமைக்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். வாரணாசி தொகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி கங்கை கரையை சுத்தமாக்கும் பணியையும் துவக்கினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது வாரணாசி தொகுதியில் 2 நாள் முகாமிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கங்கை நதிக்கரையை சுத்தப்படுத்தும் பணியை சனிக்கிழமையன்று காலையில் துவக்கி வைத்தார். கங்கை நதிக்கரையில் கங்கா பூஜையை முடித்த மோடி மண்வெட்டி சகிதமாக தூய்மைப்படுத்தும் பணியை துவக்கி 1 மணி நேரம் அங்கிருந்து பணிகளை பார்வையிட்டார். இன்னும் 1 மாதத்தில் இப்பகுதி முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டுவிடும் என்று உறுதி அளித்த மோடி தனது தூய்மை திட்ட பிரச்சாரத்தை முன்னெடுத்துச் செல்லவும் வெற்றி பெறச் செய்யவும் 9 பேர் பெயர்களை அறிவித்தார். அவர்கள் தங்கள் பங்குக்கு 9 பேரை இப்பணியில் ஈடுபடுத்தி அதன் தொடர்ச்சியாக தூய்மை இயக்கம் மேன்மேலும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். यहाँ के सामाजिक संगठनों ने मुझे विश्वास दिलाया है कि 1 महीने के भीतर ये पूरा घाट वे साफ कर देंगे।
मैं समझता हूं कि कई वर्षों के बाद ये अपने आप में एक बहुत ही अच्छी सौगात सफाई के माध्यम से होगी। मैं आज जब वाराणसी अपने संसदीय क्षेत्र में इस सफाई अभियान को मैंने आगे बढ़ाया है, तो मैंने 9 लोगों को नॉमिनेट करने का जो हमारा कार्यक्रम है, हर व्यक्ति सफाई करने के बाद 9 व्यक्तियों को नॉमिनेट करता है। जब मैंने दिल्ली में सफाई की थी तब 9 लोगों को नॉमिनेट किया था। आज दोबारा मैं विशेषकर उत्तर प्रदेश से जुड़े हुए 9 लोगों को नॉमिनेट कर रहा हूं। உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ், மாற்றுத்திறனாளிகள் பல்கலைக்கழக துணைவேந்தர், போஜ்புரி கலைஞரும் பாரதிய ஜனதா எம்பியுமான மனோஜ் திவாரி, கிருஷ்ணன் சுயசரிதை எழுதிய மனு சர்மா, கிரிக்கெட் வீரர்கள் முகமது கைஃப், சுரேஷ் ரெய்னா, பேராசிரியர் திவி பிரசாத் திவேதி உள்ளிட்ட 9 பேர் பிரதமர் மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தில் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஆந்திரா அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர ஆந்திர பகுதியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்த ரமணன், தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். நேற்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு மண்டலமானது மேலடுக்கில் உள்ள காற்று முறிவின் காரணமாக வலுவிழந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது வலு குறைந்த காரணத்தினாலே மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழகத்தை பொறுத்தவரையில் விலக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஒரு வறண்ட வானிலை நிலை வந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திலே ஓரிரு இடங்களில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. வெள்ளியன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததை அடுத்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் ரமணன் தெரிவித்தார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 இந்திய மீனவர்களின் வழக்கு செலவுக்காக 20 லட்சம் ரூபாய் அனுப்பி வைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இலங்கை சிறையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம், தங்கச்சிமட மீனவர்கள் 5 பேர் தொடர்பாக தமிழக அரசு சனிக்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் முதல் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு தற்போதைய முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியது வரை அறிக்கையில் விரிவாக விளக்கம் தரப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் உள்ள இந்திய தூதராக அதிகாரிகளால் கொழும்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பாணை நகல் பெறப்பட்டது என்றும், சிங்கள மொழியில் உள்ள தீர்ப்பாணை ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வரும் திங்களன்று இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர் குழு இலங்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான மொத்த செலவினமான 20 லட்சம் ரூபாய் தமிழக முதல்வரின் உத்தரவுப்படி இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு சனிக்கிழமையன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர் விவகாரத்தை சிலர் அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான மிஸ்டு கால் வசதி சனிக்கிழமையன்று துவக்கி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் தமிழிசை மீனவர் விவகாரத்தை சிலர் அரசியலாக்குவதாகவும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். மின் கட்டணத்தை உயர்த்தவே கூடாது என்று கூறிய தமிழிசை கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வரும் 12ஆம் தேதி நடக்க உள்ளதாக தெரிவித்தார். சட்ட ரீதியாக சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களை வெளிக்கொணர்வதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் அத்தனை முயற்சிகளையும் மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. இலங்கைக்கான இந்திய தூதர் அவர்களை சிறையில் சென்று சந்தித்து அவர்களுக்கான வசதிகளை செய்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் உறவினர்களோடு பேசுவதற்கு செல்போன் வசதியும் செய்து கொடுத்து உறவினர்களை பார்ப்பதற்கான வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமென்றே அரசியலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து. இந்நிகழ்ச்சியில் தேசிய செயலாளர் இல கணேசன் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர்.
நீதிபதி வக்கீல் இடையே ஒற்றுமை மிக முக்கியம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக 10,000 சதுர அடியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடம் சனிக்கிழமையன்று திறக்கப்பட்டது. இவ்விழாவில் உரை நிகழ்த்திய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் நீதிபதிகள் மற்றும் வக்கீல்கள் ஒற்றுமை தேவை என்றார். நேர்மை, கண்ணியத்துடன் நீதித்துறை சார்ந்த அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சஞ்சய் கிஷன் கூறினார். Integrity is supposed to be an essential for the judges, but I feel integrity is equally important for members of the bar. You have to be honest to your client and you have to be honest to the court. இவ்விழாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பானுமதி, நாகப்பன், இப்ராஹிம் கலிபுல்லா உட்பட ஏராளமான நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள், மூத்த வக்கீல்கள் கலந்து கொண்டனர். தனது புதிய கட்சியின் பெயர், கொடி தொடர்பான அறிவிப்பு ஒரு வாரத்தில் வெளியாகும் என்று ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் சனிக்கிழமையன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை இந்தியாவுக்கு கொண்டுவர மத்திய, மாநில அரசுகள் ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த வாசன், புதிய கட்சி தொடர்பாக ஒரு வாரத்தில் முடிவு அறிவிக்கப்படும் என்றார். திருச்சி மாநாட்டினுடைய உறுதியான தேதியை அறிவிப்போம். இந்த மாத இறுதிக்குள் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் திருச்சியிலே நடைபெறும். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கூறிய வாசன், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவரது கட்சியினர் மக்கள் முதல்வர் என்று அழைப்பதில் தவறேதும் இல்லை என்றும் தெரிவித்தார். வாசன் போனால் போகட்டும், தான் மிகவும் உற்சாகமாக இருப்பதாகவும் காங்கிரசார் அனைவரும் தனக்கு ஆதரவு தருவதாகவும் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் இளங்கோவன் சனிக்கிழமையன்று சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழகம் முழுவதும் காங்கிரசார் தனக்கு ஆதரவாக இருப்பதாகவும் தன்னை சந்திக்க ஆர்வமாக இருப்பதாகவும் கூறினார். தமிழக மீனவர்களுக்கு இலங்கை நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்துள்ள நிலையில் அவர்களை பிரதமர் மோடி காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ராஜபக்சேவை அதிகாரத்திலிருந்து தூக்கும் ராஜதந்திர முயற்சிகளை பிரதமர் மோடி மேற்கொள்ள வேண்டும் என்று இளங்கோவன் வலியுறுத்தினார். 5 இந்திய மீனவர்களுக்கு இலங்கை அரசு நீதிபதி என்று சொன்னாலும் கூட, நீதிபதியின் தீர்ப்பு என்று சொன்னாலும் கூட அந்த நாட்டில் உண்மையான ஜனநாயகம் கிடையாது. ஆகவே தூக்கு தண்டனை என்ற தீர்ப்பு தந்திருப்பது நீதிபதி என்று நான் எண்ணவில்லை. அது ராஜபக்சே தான் அந்த தூக்கு தண்டனையை தந்திருக்கின்றார். நான் மோடி அரசுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதெல்லாம், ராஜபக்சேவை பதவியில் இருந்து தூக்கி எறிவதற்கு என்னென்ன முயற்சிகளை நீங்கள் எப்படி செய்வீர்களோ, எதை வைத்து செய்வீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் அதை செய்ய வேண்டும். தேர்தலை புறக்கணிக்கும் வாசன் தனது ஆதரவாளர்களுக்கு பதவியை தருவதாக கூறுவதை இளங்கோவன் மறைமுகமாக கிண்டலடித்தார். தேர்தலிலே நிற்பதற்கு தலைமையிலே இருக்கின்றவர் வழிகாட்ட வேண்டும். சென்ற காலங்களில் தேர்தலையே புறக்கணித்தவர் உங்களுக்கு பதவிகளை தருகின்றேன் என்று சொன்னால் நம்பும்படியாக. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளை முன்வைத்து காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என்றும் இளங்கோவன் தெரிவித்தார். தஞ்சை தில்லை நகரில் திறக்கப்பட்ட அரசு அம்மா மருந்தகத்தில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படம் மட்டுமே இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை புதுப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட தில்லை நகரில் சனிக்கிழமையன்று அம்மா மருந்தகத்தினை வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்திலிங்கம் திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த மருந்தகத்தை ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் மருந்துகளுக்கு 12 முதல் 15% வரை தள்ளுபடி அளிக்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் அம்மா மருந்தகம் இன்னைக்கு துவங்கியிருக்காங்க. இது மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 10% மருந்துகள்ல தள்ளுபடி செஞ்சு தர்றோம். அது இல்லாம ஃபுட் ஐட்டம், மற்ற ஐட்டத்துல எல்லாம் 5% டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றோம். இதனால மக்கள் வெளியில வாங்குறதை விட இங்க அவங்களுக்கு கம்மியா கிடைக்கும், தரமாவும் கிடைக்கும். எந்த மருந்தும் இல்லைன்னு சொல்லாம எதா இருந்தாலும் வாங்கி அவங்க கேட்கறத அவங்க கேட்கற அதே கம்பெனி மெடிசனை அவங்களுக்கு அதே மாதிரி வாங்கி கொடுக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் மேலும் 3 இடங்களில் அம்மா மருந்தகம் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று தில்லை நகரில் திறக்கப்பட்ட மருந்தகத்தின் பெயர் பலகையில் தற்போதைய முதல்வரான பன்னீர்செல்வம் படம் இடம்பெறாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் படம் மட்டுமே இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று பெரும் மாற்றம் காணப்பட்டது. அதிரடியாக ஒரே நாளில் சவரனுக்கு 352 ரூபாய் உயர்ந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,744 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,468 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 37 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,000 ரூபாயாக இருந்தது.
சென்னையை அடுத்த பள்ளிக்கரணை இளம்பெண் ஒருவருக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்துள்ளன. சென்னையை அடுத்த பள்ளிக்கரணையைச் சேர்ந்த ராஜ் ஹேமலதா தம்பதியினருக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் குழந்தை இல்லாத நிலையில் வேளச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் கர்ப்பமடைந்த ஹேமலதாவிற்கு கடந்த 2ஆம் தேதி வேளச்சேரி மருத்துவமனையில் 4 குழந்தைகள் பிறந்தன. 2 பெண் மற்றும் 2 ஆண் குழந்தைகள் என 4 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தது மருத்துவர்கள் மற்றும் ஹேமலதா தம்பதியினருக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தற்போது குழந்தைகள் 4 பேரும் நலமாக இருப்பதாகவும் 7 லட்சத்தில் ஒருவருக்குத்தான் இதுபோல் பிரசவம் நடப்பதாக மருத்துவர் பாக்யலட்சுமி தெரிவித்தார். 4 குழந்தைங்க, 4 ஹெல்தி சில்ட்ரன், 2 ஃபீமேல் 2 மேல் பேபிஸ். மெச்சோர்ட் பேபி பிறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. சண்டே மார்னிங் 6 மணிக்கு டெலிவரி ஆச்சு பை சிசேரியன் செக்ஷன். ட்ரிப்ளெட் 12 இயர்ஸ் பேக் பிறந்தது. அதுக்கப்புறம் இப்ப குவாட்ரிப்ளெட் பிறந்தது. பேஷண்டோட கோஆபரேஷன், ஹஸ்பண்டோட கோஆபரேஷன், வித் காட்ஸ் கிரேஸ் நாங்க 4 பேபிஸையும் ஹெல்தியா எடுக்க முடிஞ்சது. இதேபோல் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு திருவல்லிக்கேணி அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.